பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினல் முர்ஸலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத் பாத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஸித்னி இல்மா. ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم أو كما قال عليه الصلاة والسلام. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் இறுதி மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும், நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர பெருமக்களே, அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புடைய தேர்வு முடிவுகள் கடந்த வாரங்களிலே வெளியானது. அல்ஹம்துலில்லாஹ், 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்விலே யாரெல்லாம் நல்ல முறையில் வெற்றி பெற்றிருக்கிறார்களோ ஆரம்பமாக அவர்களுக்கு வாழ்த்துக்களும், தொடர்ந்து அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அந்த கல்விக்கூடங்களிலே அவர்கள் விரும்புகின்ற கல்வியை அவர்கள் அடைவதற்கான நல்ல தௌஃபீக்கை வல்ல இறைவன் அவர்கள் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக என்ற துவாவோடு, யாரெல்லாம் இந்த தேர்வுகளிலே ஒரு பாடமோ 2 பாடமோ அல்லது அதைவிட அதிகமான பாடங்கள் தோல்வியை தழுவியிருக்கிறார்களோ வருங்காலங்களிலே இன்னும் அதிகமாக முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அந்த மாணவ மாணவிகளுக்கு ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக என்ற துவாவோடு, கண்ணியமான சகோதர பெருமக்களே, 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அடுத்து எந்த பள்ளிகளிலே சேர்க்கலாம், என்ன குரூப் தேர்வு செய்யலாம், ஃபஸ்ட் குரூப்பை தேர்வு செய்யலாமா அல்லது 2 அல்லது 3வது குரூப்பை தேர்வு செய்யலாமா, 3வது குரூப்பை தேர்வு செய்தால் அதில் விருப்ப பாடத்தை எதை தேர்வு செய்யலாம் என்றெல்லாம் நிறைய சிந்தனைகள் நமக்கு மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கும். அதே போன்று 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் மாணவிகள் அடுத்து எந்த கல்லூரியை தேர்வு செய்யலாம், அதில் எந்த துறையை தேர்வு செய்யலாம் என்றெல்லாம் நிறைய ஆய்வு செய்து அது சம்பந்தமாக நம்முடைய சிந்தனையில் ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கலாம். எனவே அருமையான சகோதர பெருமக்களே, இந்த உரையிலே இந்த உயர்கல்வி என்றால் என்ன, அந்த உயர்கல்வி சம்பந்தமாக நம்முடைய நிலைப்பாடு என்ன, இன்றைக்கு இந்திய அளவிலே இஸ்லாமிய சமூகம் இந்த உயர்கல்வியில் எந்த அளவுக்கு மேலோங்கி இருக்கிறது என்பது பற்றிய சில தகவல்களை நாம் பார்க்கலாம். அருமையான சகோதர பெருமக்களே, உயர்கல்வி பள்ளி கல்வி முடித்த பிறகு தேர்வு செய்கின்ற கல்விக்கு உயர்கல்வி என்று சொல்லப்படும். 12ஆம் வகுப்பு முடித்து ஆர்ட்ஸ் என்று பிஏ, பிகாம், பிபிஏ என்று இருக்கின்ற ஆர்ட்ஸாக இருக்கட்டும், அது சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய பிஎஸ்சி மேத்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் என்று சயின்ஸ் துறையாக இருக்கட்டும், அறிவியல் துறையாக இருக்கட்டும், அல்லது இன்ஜினியரிங் துறையில் நிறைய டிபார்ட்மெண்ட் பிரிவுகள் இருக்கிறது, இன்ஜினியரிங் துறையாக இருக்கட்டும், அல்லது நான் நீட்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நீட்டை பாஸ் பண்ணி நல்ல ஒரு மெடிக்கலுக்கு செல்லலாம் என்று இருக்கிற மெடிக்கல் துறையாக இருக்கட்டும், அல்லது வழக்கறிஞர் துறையாக இருக்கட்டும், இப்படி பள்ளி கல்விக்கு அடுத்து இருக்கின்ற மேற்கல்விக்கு உயர்கல்வி என்று பொருள்.
இந்த உயர்கல்வி என்பது மிக முக்கியமான ஒன்று. சமுதாயத்தில் ஒருவர் யார் என்பதை தீர்மானிக்கின்ற இடத்துல அவருடைய உயர்கல்வி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சமூகத்துடைய அவல நிலை உயர்கல்வியில் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகளார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வி சார்ந்து எவ்வளவு பேசியிருக்கிறார்கள், கல்விக்கான முக்கியத்துவத்தை எந்த அளவுக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏனோ இந்த உம்மத் மறந்து இருக்கிறது. இன்றைக்கு இந்த உம்மத்துடைய நிலை, பழங்குடி மக்கள், மலைவாழ் மக்கள் யாரெல்லாம் பள்ளிக்கு வரக்கூடாது என்று விரட்டப்பட்டார்களோ, கல்வி கற்கக்கூடாது என்று புறக்கணிக்கப்பட்டார்களோ, அந்த சமூக மக்கள் கூட முஸ்லீம்களை விட கல்வியில் உயர்ந்து இருப்பதை, முன்னேறி இருப்பதை பார்க்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் எல்லாம் நம்முடைய மார்க்கத்திலே, நம்முடைய வேதத்திலே கல்வி சார்ந்து இவ்வளவு பேசப்பட்டிருக்கிறது என்று இருந்தும் கல்வியிலே இன்றைக்கு நாம் இழிநிலையில இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையான சகோதர பெருமக்களே, நான் பல முறை பேசிய ஞாபகம் இருக்கிறது, நீங்களும் கேட்டிருக்கலாம். உலகத்தில் கல்விக்கு இஸ்லாம் கொடுத்த முக்கியத்துவத்தை உலகத்தில் எந்த இயக்கங்களும் கொடுக்கவில்லை, எந்த மதங்களும் கொடுக்கவில்லை, எந்த இசங்களும் கொடுக்கவில்லை. குர்ஆனுடைய முதல் அத்தியாயம் முதல் வசனம் இக்ரா, படி என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த மனித சமூகத்திற்கு கட்டளையிடுகிறான். இக்ரா என்ற முதல் வசனம் இறக்கப்பட்ட சமூகத்துடைய நிலை இன்றைக்கு கல்வியில் மிகவும் பின்தங்கி இருக்கிறது இல்லையா? இரண்டாவது அத்தியாயத்தின் பெயர் அல்லாஹ் பெயர் சூட்டியிருக்கிறான் கலம். வானம் பூமி என்று பெயர் சூட்டல, சொர்க்கம் நரகம் என்று பெயர் சூட்டல இல்லையா? தனக்கான வேறு வேறு பெயர்களை எல்லாம் சுட்டி இருக்கலாம். அல்லாஹு தஆலா இரண்டாவது அத்தியாயத்திற்கு பெயர் சுட்டி இருக்கிறான் கலம். வல் கலம், எழுதுகோலின் மீது சத்தியமாக. அருமையான சகோதர பெருமக்களே, இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தஆலா கல்விக்கு வழங்கி இருக்கின்ற முக்கியத்துவம், இந்த மார்க்கம் வழங்கி இருக்கின்ற முக்கியத்துவம் நாம் அடித்து சொல்லலாம். உலகத்தில் வேற எந்த கொள்கையும் வழங்கவில்லை. கண்ணியமான சகோதர பெருமக்களே, நபிகளார் பெருமானார் ஒரு கட்டத்தில் இப்படி பேசுகிறார்கள், தலபுல் இல்மி ஃபரீதா, கல்வியை தேடுவது ஃபர்து என்கிறார்கள். கல்வியை தேடுவது ஃபர்து என்கிறார்கள். எப்படி தொழுவது ஃபர்தோ நம்முடைய விருப்பம் இல்லை. நாம் விரும்பினால் தொழலாம், விரும்பினால் தொழுகை விடலாம். தொழுகையுடைய எண்ணிக்கையில் கூட்டுவது என்னுடைய விருப்பம் இல்லை. லுகர் 4 என்றால் 4 தான். எனக்கு நேரம் இருக்கிறது, 6 தொழுது கொள்கிறேன், அனுமதி இல்லை. எனக்கு நேரம் இல்லை, 2 தொழுகிறேன், அனுமதி இல்லை. எப்படி தொழுகை என்பது, நோன்பு என்பது ஃபர்தோ, அது போன்று அல்லாஹு தஆலாவுடைய தூதர் இந்த உம்மாவிற்கு கல்வியை ஃபர்து என்று பேசுகிறார். அருமையான சகோதர பெருமக்களே, ரசூலுல்லாஹ்வுடைய புரட்சி பார்த்தோம் என்றால், பெருமானார் கல்விக்கு செய்த புரட்சி உலகத்தில் வேற எந்த துறைகளிலும் செய்யலை. நிறைய புரட்சிகளை பெருமானார் செய்திருக்கிறார்கள். சமூகம் சார்ந்த புரட்சி, பெண்ணியம் சார்ந்த புரட்சி, இப்படி நிறைய புரட்சிகளை, பெருமானாருடைய புரட்சிகளை நாம் அடுக்கலாம். ஆனால் அதில் பெருமானார் கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம் அல்லாஹ் அக்பர் வேறு எந்த துறைக்கும் கொடுக்கவில்லை. காரணம், இந்த உம்மத்திற்கு, இந்த மனித சமூகத்திற்கு கல்வியை வழங்கினால் மட்டும்தான் நாம் நேர்வழி பெற முடியும். கல்வி இல்லாமல் ஒரு சமூகம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாது என்பதை பெருமானார் மிக தீவிரமாக நம்பினார்கள். எனவே செயல்பட்டார்கள். அனுப்புகின்ற சமயத்தில் பெருமானார் உம்மி நபி, மக்காவில் எழுத படிக்க தெரிந்த நபர்கள் வெறுமன 17 நபர்கள். மக்காவிலே எழுத படிக்க தெரிந்த நபர்கள், தன்னுடைய பெயரை கூட எழுத படிக்க தெரிந்த நபர்கள் வெறுமனே 17. பெருமானாருடைய மரணத்துடைய நேரம் மதீனாவிலே, அருமையான சகோதர பெருமக்களே, ஒரு உம்மி சஹாபி கிடையாது. எழுத தெரியாது, எழுதியதை படிக்க தெரியாது என்ற ஒரு சஹாபி இல்லை என்ற நிலையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துன்யாவிலிருந்து வெளியேறுகிறார்கள். அதனால தான் பெருமானார் என்னவோ தமக்கு அடையாளம் இட்டு கொண்டார்கள், இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, உங்களுக்கு நான் ஆசிரியராக அனுப்பப்பட்டுள்ளேன். நான் உங்களுடைய ஆசிரியர், நீங்கள் எல்லாம் என்னுடைய மாணவர்கள், உங்களுக்கு கல்வியை கொடுப்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான பணி என்பதை பெருமானார் பல கட்டங்களிலே, அருமையான சகோதர பெருமக்களே, செயல்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இந்த கல்வி என்பது, அருமையான சகோதர பெருமக்களே, கல்வி என்பது இன்னைக்கு நமக்கு மத்தியில் நிறைய கருத்து வேறுபாடுகள். கல்வி என்றால் எது? பெருமானார் எந்த கல்வியை முன்னுரிமை கொடுத்தார்கள்? உலக கல்வியா அல்லது மார்க்க கல்வியா? எந்த கல்வியை சம்பந்தமாக பெருமானார் ஆர்வமூட்டி இருக்கிறார்கள் என்ற விவாதங்கள் எல்லாம் பிற்காலத்தில் ஏற்பட்டது. கிபி 800களில் தான் ஐரோப்பியர்கள் பார்க்கிறார்கள், யூதர்கள் பார்க்கிறார்கள், முஸ்லிம்கள் கல்வியில தன்னிறைவு பெற்றிருக்கிறார்கள்,
கல்வியின் மூலமாகத்தான் இவர்கள் உலகை கட்டியாண்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே கல்வியில இவர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்ற யூதருடைய சூழ்ச்சி தான் கிபி 800களுக்கு பிறகுதான் உலகம் மார்க்கம் என்று பிரிந்தது. அதற்கு முன்பு வரை ஒருவர் ஆலிமாக இருப்பார், அவர் கணிதத்தில் கணித மேதையாக இருப்பார். ஒரு ஆலிமாக இருப்பார், அவர் ஒரு மருத்துவராக இருப்பார். ஒரு ஆலிமாக இருப்பார், அவர் அறிவியலாளராக இருப்பார். இப்படித்தான் பெருமானார் தன்னுடைய அடுத்தடுத்த கட்டங்களுக்கு சமுதாயத்தை நகர்த்தினார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் இருக்கும் பொழுது ஒரு சஹாபி பெருமானார் இடத்துல வயிற்று வலி என்கிறார். இந்த செய்தி நமக்கு தெரியும். பெருமானார் இடத்துல வயிற்று வலி என்கிறார். இப்போ இன்னைக்கு நம்ம இடத்துல ஒருத்தர் வயிற்று வலிக்குதுன்னு சொன்னா நம்ம என்ன யோசிப்போம்? சரி, ஏதோ தண்ணி ஊதி கொடுக்க சொல்றான்னு யோசிப்போம் இல்லையா? அதற்கு தான் நம்ம இடத்துல வருவாங்க இல்லையா? மருத்துவத்திற்கான நம்ம இடத்துல வரமாட்டாங்க. ஏன்னா இமாமுக்கும் மருத்துவத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அதற்கென்று சில நபர்கள் இருக்கிறார்கள், மருத்துவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை சிந்தித்து மருத்துவம் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு நிலை. இப்போ பெருமானார் இடத்துல அவர் கேட்ட பொழுது பெருமானார் வசீஃபாக்கள் துஆக்களை சொல்லிக் கொடுக்கல, அவுராதுகளை சொல்லிக் கொடுக்கல, தேன் சாப்பிடுன்னு சொன்னாங்க. ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல வந்தவருக்கு தேன் என்ற ஒரு மருந்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். வந்தவரும் யார் ரசூலல்லாஹ், உங்களிடத்துல நான் துவா ஓதுறதுக்காண்டி வந்தேன், வயிற்று வலி சரியாகிறதுக்காண்டி ஏதாவது திக்ரு துவாக்களை சொல்லிக் கொடுக்கலான்னு கேட்கலான்னு வந்தேன், நீங்க என்ன மருந்து சொல்றீங்கன்னு கேட்கல. அவர் கேட்டுட்டு போயிட்டார். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த இடத்துல பெருமானார் இந்த சமூகத்திற்கு என்ன கடத்துகிறார்கள் என்றால், நான் வெறுமனே ஆன்மீகத்தை மட்டும் பயிற்றுவிக்க வரவில்லை. உங்களுடைய தொழுகையை, உங்களுடைய நோன்பை, உங்களுடைய ஜகாத்தை, உங்களுடைய வணக்கம் சார்ந்த விஷயங்களை மட்டுமே வழிநடத்துவதற்கு நான் வரல, உங்களுடைய உலகம் சார்ந்த விடயங்களுக்கும் நான் தான் ஆசிரியர் என்பதை பெருமானார் இந்த இடத்துல பதிவு செய்கிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, சுமார் 500 இடங்களிலே வெளிப்படையாகவும் மறைவாகவும் அல்லாஹு தாலா சிந்திக்கும்படி சொல்கிறான். எதை சிந்திக்க சொல்கிறான்? ஒட்டகத்தை பார்க்கவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். நான் ஏன் ஒட்டகத்தை பார்க்கணும்? ஒட்டகத்தை பார்க்கவில்லையா? குதிரையை பார்க்கவில்லையா? வானத்தை பார்க்கவில்லையா? நட்சத்திரங்களை பார்க்கவில்லையா? இரவு பகல் மாறி வருவதை பார்க்கவில்லையா? என்றெல்லாம் இவைகளை எல்லாம் ரப்புல் ஆலமீன் சிந்திக்க சொல்வதற்கான காரணம் என்ன? நாம ஏன் சிந்திக்கணும்? இதை சிந்திப்பதற்கும் ரப்பை வணங்குவதற்கும் என்ன சம்பந்தம்? ஒரு கேள்வி வருமா இல்லையா? கண்ணியமான சகோதர பெருமக்களே, அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு திருமறையின் மூலமாக இவைகளை பற்றிய அறிவை நமக்கு படிக்கும்படி, இவைகளை பற்றிய கல்வியை நம்ம தேட வேண்டிய பொறுப்பை நமக்கு வழங்குகிறார். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தை அப்படித்தான் கட்டமைத்தார்கள். பெருமானாருடைய சபையில அருமையான சகோதர பெருமக்கள் மருத்துவர்கள் இருந்தார்கள். பெருமானாருடைய சபையில அருமையான சகோதர பெருமக்களே அறிவியலாளர்கள் இருந்தார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு பறவை பறப்பதிலிருந்து அதை பற்றிய தாத்வீரியத்தை பெருமானார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். வானத்தில் ஒரு பறவை பறந்தாலும் அதில கூட எங்களுக்கு ஒரு ஹிக்மத்தை, ஒரு அறிவை பெருமானார் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதாக ஹஸரத் அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களிலே உலகம் மார்க்கம் என்ற கல்வியை இரண்டாக பிரிக்கல. பெருமானார் பிரித்தது என்னவோ பயனுள்ள அல்லது பயனற்ற கல்வி. எந்த கல்வியின் மூலமாக தமக்கும் தன்னை சார்ந்த சமூகத்திற்கும் மனித சமூகத்திற்கும் பயனளிக்குமோ அதுவெல்லாம் இல்மன் நாஃபியா. எந்த கல்வியின் மூலமாக அவனுக்கும் பயனில்லை, சமூகத்திற்கும் பயனில்லை, மனித சமூகத்திற்கும் பயனில்லை என்றால் அதெல்லாம் கைர நாஃபி, பயனில்லாத கல்வி என்பதாக பெருமானார் இப்படித்தான் பிரித்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் குர்ஆனும் பெருமானாருடைய சுன்னாவும் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, கல்வியில் அடுத்த கட்டத்திற்கு செல்லணும். நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று பெருமானார் கல்விக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால், எந்த சமூகம் கல்வியை கைப்பற்றுகிறதோ அந்த சமூகம் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். உலகை வழிநடத்துகின்ற இடத்தில் அந்த சமூகம் இருக்கும். இன்றைக்கு யூதர்கள் உலகத்தை வழிநடத்துகிறார்கள் என்றால் அவருடைய மிகப்பெரிய ஆயுதம் கல்வி. இன்னைக்கு இந்திய அளவில் பிராமணர்கள் இந்த இந்தியாவை வழிநடத்துகிறார்கள் என்றால் அவருடைய ஆயுதம் கல்வி. கல்வி என்ற ஆயுதத்தை வைத்துதான் உலக அரங்கில 1% விட குறைவாக இருப்பவர்கள் உலகை கட்டி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? 1% கூட இல்லை இன்றைக்கு உலக அரங்கில யூதர்கள். இன்றைக்கு உலகம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது.
உலகத்துடைய பொருளாதாரத்தை, உலகத்துடைய கல்வி நிலையை, உலகத்துடைய அரசியலை இன்றைக்கு அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அதே போலதான் இந்தியாவில் பிராமணர்கள் இல்லையா 3% இல்லை, அதை விட குறைவாக இருக்கிறார்கள். கல்வி என்ற ஆயுதத்தை வைத்துதான் இன்றைக்கு இந்திய தேசத்தை இன்னைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியில் உண்டான ஒற்றுமை என்று சில இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இறுதியில பார்க்கலாம். அருமையான சகோதரி பெருமக்களே, கிபி 700-800களிலே 6வது-7வது நூற்றாண்டில் உலகத்தை கட்டியாண்டவர்கள் முஸ்லிம்கள். காரணம் அவர்களிடத்தில் இருந்த கல்வி. அருமையான சகோதரர்கள், ஜெர்மனியுடைய வரலாற்று ஆய்வாளர் மில்லர் என்பவர் உலக அரங்கிலே கிட்டத்தட்ட 5வது, 6வது அல்லது 7வது நூற்றாண்டுடைய நிலையை பற்றி பேசுகிறார்கள். ஐரோப்பாவுடைய இருண்ட காலம், கிபி 700லிருந்து 900 வரைக்கும் உண்டான அந்த 200 ஆண்டு காலம் இருக்கிறது. ஐரோப்பாவுடைய இருண்ட காலம். அன்றைக்கு உலகத்திலேயே செழிப்பாக இருந்தவர்கள் அப்பாசிய கலீஃபாக்கள். துருக்கிய தலைநகராக, எகிப்தை தலைநகராக வைத்து ஆண்டு கொண்டிருந்த அப்பாசிய கலீஃபாக்கள். அவர்கள் கல்வியில கோலோச்சி இருந்தார்கள். நான் ஆரம்பத்தில் சொல்வது போன்று அவர்கள் கல்வியில் எந்த அளவுக்கு இருந்தார்கள் என்றால், நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, கல்வி இரண்டாக பிரிக்கப்படவில்லை என்று. ஆலிமாக இருப்பார், அவர் மருத்துவராக இருப்பார். ஆலிமாக இருப்பார், அவர் கணித ஆசிரியராக இருப்பார். ஆலிமாக இருப்பார், அவர் இன்ஜினியராக இருப்பார். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியை இந்த உம்மாவிற்கு எப்படி விட்டு சென்றார்களோ அந்த நிலையில அவர்கள் இந்த உலகத்தை செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த வரலாற்று ஆய்வாளர் மில்லர் சொல்கிறார், உலகத்துடைய தலையெழுத்தை தீர்மானிக்கின்ற இடத்துல அன்றைக்கு முஸ்லிம்கள் இருந்தார்கள். அன்றைக்கு முஸ்லிம்கள் தான் உலக நாளுடைய பொருளாதாரத்தை தீர்மானித்தார்கள், உலக நாளுடைய அரசியலை தீர்மானித்தார்கள், இராணுவத்துடைய கட்டமைப்பை அன்றைக்கு அவர்கள் தீர்மானித்தவர்கள் முஸ்லிம்கள். ஒரே காரணம், ஒரே விஷயம், அவர்களிடத்தில் இருந்த கல்வி இல்லையா. ஹாரூன் ரஷீத் பாதுஷா கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால், கிதாபுகளில் எழுதுகிறார்கள், யாராவது ஒரு ஆய்வு கட்டுரை கொண்டு வந்தால், ஆய்வு கட்டுரை என்றால் BA, MA, BSc, MSc என்று UG, PG முடித்த பிறகு, இளநிலை பட்டம், முதுகலை பட்டம் முடித்த பிறகு PhD என்ற ஒரு படிப்பு இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய உம்மாவில மிகவும் பலகீனமான ஒரு துறையாக இருக்கிறது PhD. எந்த துறையிலும் எந்த தலைப்பிலும் PhD தேர்வு செய்யலாம். இந்த ஆய்வு கட்டுரை யாரெல்லாம் கொண்டு வருகிறார்களோ அந்த கட்டுரைக்கு நிகராக தங்கம் வழங்கப்பட்டது ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய காலத்தில், அப்பாசிய கலீஃபாக்கள். செய்தி புரிகிறதா? அருமையான சகோதர பெருமக்களே, எந்த புத்தகத்தை கொண்டு வருகிறார்களோ அந்த புத்தகத்திற்கு நிகராக தங்கம் வழங்கி கல்வி அவர்கள் உலகம் முழுவதும் தேடிக்கொண்டிருந்தார்கள். எங்கிருந்து கல்வி வந்தாலும் அந்த கல்வியுடைய தேடல் அன்றைக்கு அப்பாசிய கலீஃபாக்கள் இடத்தில் இருந்தது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, 810 வரைக்கும் முஸ்லிம்களுடைய கரத்தில் இருந்த இந்த உலகம் எப்பொழுது இவருடைய கையிலிருந்து வெளியேறியது என்றால், கல்வியில எப்பொழுது இவர்கள் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தினார்களோ. மார்க்கம் என்றால் வேற, உலகம் என்றால் வேற. உலகத்தை சொல்வதற்கு மார்க்க கல்வி தேவையில்லை. மார்க்கத்தை படித்தவர்கள் உலகத்தை சொல்வதற்கான தகுதி இல்லை. எப்படி? உலகத்தை கட்டி ஆள வேண்டும் என்றால், உலகத்தை செயல்முறைப்படுத்த வேண்டும் என்றால், உலகத்தை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு மார்க்கம் தேவையில்லை. மார்க்கம் படித்தவர்கள் உலகத்தை படிக்க வேண்டிய தேவையில்லை என்ற இந்த சிந்தனையை முதலில் அப்பாசிய கலீஃபாக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தியவர்கள் யூதர்கள். ஏன்னா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்றால், கெய்ரோ அன்றைக்கு உலகத்துடைய தலைநகராக இருந்தது. அங்கிருந்துதான் உலகம் முழுக்க மார்க்கமும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. உலகம் சார்ந்த அறிவியல், கணினி போன்றவைகளும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இல்லையா. 2 கல்வியும் ஒரு சேர முழு உலகிற்கும் இவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மங்கோலியர்கள் படையெடுக்கின்ற சமயத்தில் அவருடைய முழு டார்கெட் கெய்ரோவை அழிக்கணும். ஏன்னா அன்றைக்கு கெய்ரோ என்பது கல்வியின் கூடமாக இருந்தது. கெய்ரோவில் மட்டும் பல நூறுக்கணக்கான நூலகங்கள் இருந்தது. அந்த நூலகங்களை இவர்கள் குறிவைத்தார்கள். இந்த நகரத்தை நாம் அழித்து விட்டோம் என்றால் இஸ்லாமியருடைய தலைமை பதவியிலிருந்து இவரை நீக்கிவிடலாம். அருமையான சகோதர பெருமக்களை, நான் திரும்ப நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், உயர்கல்வியின் மூலமாகத்தான் ஒரு குடும்பத்திலிருந்து ஆரம்பித்து ஒரு வல்லரசு நாடுகள் வரை நம்ம செயல்படுத்த முடியும். இன்னைக்கு பெரிய பெரிய மன்னர், ஜனாதிபதிகள், பிரதமர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களாக சொந்தமாக யோசிக்க முடியாது. இந்தியா கூட்டணியுடைய தலைவர் கூட கடந்த வாரங்களில் பிரச்சாரத்தின் போது சொன்னார், 80 IAS அதிகாரிகள் தான் இந்தியாவை இயக்கி கொண்டிருக்கிறார்கள்.
இந்த பிரதமரின் பக்கம் நம்ம சிந்தனை திரும்பும். அரசியலில் நம்ம அதிகாரம் பெறணும், அரசியலில் நம்ம ஒரு கோலோச்சுணி என்பதாக. ஆனால் இவரை இயக்குவது, இவர்களுக்கு ஐடியாலஜியாக பின்புலமாக இருப்பது 80 IAS அதிகாரிகள். இவர்களின் கட்டுப்பாட்டில் தான் இன்றைக்கு இந்தியா இருக்கிறது என்று சொன்னார் இல்லையா? அதுதான் நிதர்சனமான உண்மை. உயர்கல்வியின் மூலமாகத்தான் ஒரு தேசத்தையோ ஒரு நகரத்தையோ நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். இன்றைக்கு இந்திய அந்த கிபி 800களிலே முஸ்லிம்களுடைய உயர்கல்வியின் கூடமாக கருவூலமாக இருந்தது கெய்ரோ. அந்த கெய்ரோவை அவர்கள் டார்கெட் செய்தார்கள். அங்குள்ள நூலகங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும். அங்குள்ள ஆலிம்களை, கல்வியாளர்களை நாம் கொல்ல வேண்டும். அவர்களை நம்ம இந்த துன்யாவிலிருந்து அப்புறப்படுத்தி விட்டால், அவர்கள் இல்லை என்றால் இஸ்லாமிய மன்னர்களால அவர்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. வெறுமன ஆட்சி அதிகாரம் என்பது ஒன்றுமில்லை. கல்வி இல்லாமல் இருக்கின்ற அந்த ஆட்சியும் அதிகாரமும் ஜீரோ, ஒன்றுக்கும் இல்லை. எல்லா நேரங்களிலுமே எல்லா இடங்களிலுமே நம்ம ஆயுதங்களை வைத்து நம்முடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு விட முடியாது. அப்போ அவர்கள் டார்கெட் செய்கிறார்கள் கெய்ரோவை அழிக்க வேண்டும் என்பதாக. யூப்ரட்டிஸ் நதி எகிப்தில் இருக்கக்கூடிய கெய்ரோ நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா நூலகங்களும் தீக்கிரையாக்கப்படுகிறது. அந்த புத்தகங்கள் அனைத்தும் யூப்ரட்டிஸ் நதியில் வீசப்படுகிறது. சுமார் 2 மாத காலங்கள் யூப்ரட்டிஸ் நதி வெறுமனே மைகளால் ஓடியது. தண்ணீர் ஓடுனா நம்ம பார்க்குற மாதிரி தெரியும், வெள்ளை கலரில் தெரியும், அல்லது மண் என்னவோ அந்த நிறத்தில் போகும். நீல நிறத்தில் அந்த புத்தகங்களுடைய மை, அன்னைக்கு அந்த மையில தான் எழுதுவாங்க, அந்த மையுடைய நிறத்தில் சுமார் 2 மாத காலங்கள் மைகளாலேயே இந்த தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது என்பதாக இந்த மில்லர் என்பவர் பதிவு செய்கிறார். கண்ணியமான சகோதரர்கள், அலி இப்னு சீனா மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர், கானூன் ஆஃப் மெடிசின் என்ற புத்தகம், கானூன் ஃபித் திப் என்பது கிதாப், அரபியில கானூன் ஆஃப் மெடிசன் என்ற புத்தகம் இன்றைக்கு மருத்துவர்களுடைய கிட்டத்தட்ட ஒரு பேசிக் பைபிளாக இந்த புத்தகம் பார்க்கப்படுகிறது. 910 எழுதினார். 1210 ஹிப்ரு மொழியிலே டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டது அந்த புத்தகம். 1210. கண்ணியமான சகோதர பெருமக்களே, இன்று வரைக்கும் மருத்துவ உலகின் தன்னிகரற்ற தந்தையாக பார்க்கப்படுகின்ற அலி இப்னு சீனா ஒரு முஸ்லீமாக இருந்தார். அருமையான சகோதர பெருமக்களே, அன்றைக்கு மிகப்பெரிய முக்கியமான நபராக பார்க்கப்பட்டவர். ஐசக் நியூட்டன் நமக்கு தெரியும், புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தவர் ஐசக் நியூட்டன். அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லப்படுகிறது. அவர் சொல்கிறார், வானத்தை நான் முஸ்லீம்களுடைய தோளின் மீது நின்றுதான் ஆய்வு செய்தேன். வானவியல் சார்ந்த நிறைய தத்துவங்களை, கருத்துக்களை இவர் பதிவு செய்கிறார். இவர் சொல்கிறார், வானத்தை நான் ஆய்வு செய்தது முஸ்லீம்களுடைய தோளின் மீது தான். இன்னைக்கு நிறைய நட்சத்திரங்கள் அரபு பெயர்களிலே அரபியர்களால் வைக்கப்பட்டது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு சொல்லுகின்ற விடயம் ஒன்றுதான். இந்த செய்திகள் எல்லாம் இவைகள் மூலமாக இந்த உம்மாவிற்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், உயர்கல்வியின் மூலமாகத்தான் நம்ம அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும். நம்ம குடும்பமாக நம்ம பிள்ளைகளாக அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்றால், அல்லது நம்முடைய சமூகமாக அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்றால், கல்வி என்பது மிக முக்கியமான ஒன்று. நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இன்றைக்கு இந்திய அளவில் முஸ்லீம்களுடைய கல்வி நிலை என்பது பழங்குடி மக்களை விட மிகவும் பலகீனமாக இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களில் வெறுமனே 45% கல்வியறிவுடையவர்கள் என்பதாக சச்சார் கமிட்டி 2000 பேசியில் எழுதிய அறிக்கை வெளியிட்டார்கள். 45% கல்வியறிவு உள்ளவர்கள். என்ன கல்வியறிவு இல்லையா? இளநிலை பட்டம், முதுகலை பட்டம் படித்தவர்களா? இல்லை, வெறுமனே தன்னுடைய பெயரை எழுத தெரிந்தால் அவர்கள் கல்வியறிவுடையவர் என்பதாக அவர் முடிவு செய்தார். ஒருவருக்கு தன்னுடைய பெயர் இப்ராஹிம் எழுத தெரியுது, எனக்கு தெரிந்த மொழியில. ஒருவருக்கு இஸ்மாயில், அப்துல்லான் எழுத தெரிந்தாலே போதும் அவருக்கு கல்வி அறிவுடையவர் என்பதாக அவர்கள் ஒரு டெட்லைன் வச்சு அதில் தேர்வு செய்கிறார்கள். சுமார் 45% தான் தன்னுடைய பெயரை கூட எழுத தெரிந்தவர்கள். 8ஆம் வகுப்பு வரை படித்தவர்கள் 14%, 12ஆம் வகுப்பு படித்தவர்கள் வெறுமனே 7% தான். நான் மேலே சொன்னேன், உயர்கல்வி பட்டப்படிப்பு என்பதெல்லாம் 1% விட குறைவாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்பதாக தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறார். இந்திய தேசத்தில கல்வியில் ஆக பின்தங்கியவர்கள் முஸ்லிம்கள் என்பதாக முஸ்லிம்களுடைய கல்வி சார்ந்த இழிநிலையை தன்னுடைய அறிக்கையின் மூலமாக வெளிப்படுத்துகிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, சுமார் 800 ஆண்டு காலங்கள் இந்த உலகத்தை கட்டி ஆண்டவர்கள், இந்த உலகத்தை நிர்வாகம் செய்தவர்களுடைய நிலை இதுதான். உயர் பதவிகள், IAS IPS போன்ற நிறைய உதய பதவிகள் இருக்கிறது. இந்த பதவியில் 1% கூட இல்லை.
0.05% தான் இன்றைக்கு முஸ்லீம்கள் அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு முஸ்லீம்கள் சார்ந்த ஒரு மிகவும் பலகீனமான ஒரு மோசமான ஒரு புள்ளி விவரத்தை அருமையான சகோதர மக்களே சமர்ப்பிக்கின்ற அளவுக்கு தான் இன்றைக்கு உயர்கல்விகள் என்பது இருக்கிறது இல்லையா. 10வது முடிச்சிட்டோம், ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு தொழிற்கல்வி கட்டுறோம், போதும் சீக்கிரம் சம்பாதிக்கணும். இன்னைக்கு உம்மத்துடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன சொன்னா, சீக்கிரம் சம்பாதிக்கும். ஏதோ ஒரு டிப்ளமா படித்தோம், 3 வருஷம் படித்தோம், வேலைக்கு போனோம், 12,000 கிடச்சிச்சு இல்லையா. வெளிநாடுகளில் வெல்டருக்கு போனோம், டிரைவிங்க்கு போனோம், ஏதோ 20,000 30,000 சம்பாதிச்சது. இன்னைக்கு காலத்தை கடத்துவோம் என்பதாக வேகமாக பணத்தை மட்டுமே, சமுதாயத்துடைய பொருளாதாரமும் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு இருப்பதனால சீக்கிரம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலையிலே இன்னைக்கு உயர்கல்வி என்பது இன்னைக்கு ரொம்ப பலகீனமானதாக இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், PhD என்ற ஒரு படிப்பு, அதாவது ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்க படிப்புகள் மிக முக்கியமான படிப்பு, ரொம்ப முக்கியமான ஒன்று. சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சியில் பார்த்த ஞாபகம் இருக்கிறது. ஒரு டிவி சீரியலில் ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு நடிகை, அவர் இந்திய கோயில்கள் சம்பந்தமாக ஆய்வு கட்டுரை ஆய்வு செய்து PhD பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு சொன்னால், அந்த அம்மாவுடைய சொல்கிறாங்க, அதாவது இந்தியாவில் எந்த கோயில்களும் இடிக்கப்பட்டு பள்ளிவாசல்கள் கட்டப்படவில்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பள்ளிவாசல்களும் கோவில்கள் இடிக்கப்பட்டு கட்டப்படவில்லை என்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு முஸ்லீம் சொல்லலை, ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு நடிகை பதிவு செய்கிறார்கள் தொலைக்காட்சியில். அருமையான காரணம் என்ன சொன்னால், அது சார்ந்த ஆய்வை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்திய கோயில்கள் என்ற தலைப்பில் ஒரு டாப்பிக்கில் நான் PhD செய்து கொண்டிருக்கிறேன். இந்த தரவுகளைத்தான் நான் சொல்கிறேன் என்பதாக சொல்கிறார் இல்லையா. ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர், பேர் நமக்கு தெரியும், நமக்கு பரிச்சயமான ஒரு தலைவர், அவர் மதமாற்றம் சம்பந்தமான தலைப்பில் ஆய்வு செய்தவர், PhD பண்ணி கொண்டிருந்தவர். அவர் சொல்கிறார், இந்தியாவில் கட்டாய மதமாற்றம் என்று ஒன்று நிகழவே கிடையாது. இன்றைக்கு இந்த இந்துத்துவவாதிகள் சொல்கிறார்களே, முஸ்லிம்கள் கட்டாயமாக முகலாயர்கள் கட்டாய மதமாற்றம் செய்தார்கள் என்று சொல்கிறார்களே, நான் ஆய்வு செய்து சொல்கிறேன், சத்தியமிட்டு சொல்கிறேன், எங்கு வேண்டுமானால் என்னால் சொல்ல முடியும். அவர் முஸ்லீம் அல்ல, முஸ்லீம் அல்லாத தலைவர். அவர் சொல்லுகின்ற செய்தி, இந்தியாவில் கட்டாய மதமாற்றம் என்பது கிடையவே கிடையாது. இந்துக்களாக இருந்து முஸ்லிம்களாக மதம் மாறியவர்கள், இந்துக்கள் கிறிஸ்தவராக மதம் மாறியவர்கள் அனைவருமே தீண்டாமை கொடுமையின் காரணமாக மட்டுமே மதம் மாறி இருக்கிறார்கள் என்பதாக தன்னுடைய ஆய்வு கட்டுரையை பதிவு செய்கிறார். கண்ணியமான சகோதர மக்களே, இப்படி நிறைய செய்தி, 1 2 அல்ல, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தரவுகள் இந்த சமுதாயத்திற்கு தேவை. அருமையான சகோதர மக்களே, இந்த கல்விகள் எல்லாம் இன்றைக்கு நம்மிடமிருந்து எட்டாக்கனியாக இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் 2 சமூகங்களை பற்றி பேசினேன். ஒன்று யூதர்கள், உலகத்தை கட்டியாண்டு கொண்டிருக்கிறார்கள். 2வது பிராமணர்கள், இந்தியாவை கட்டியாண்டு கொண்டிருக்கிறார்கள். யூதர்களை பற்றி சொல்லப்படுகிறது, அவர்கள் வெறுமனே 1.5 கோடி நபர்கள் தான். 1.5 கோடி நபர்கள், கொஞ்சம் கூட குறைவு இருக்கலாம். அதுல 40 லட்சம் நபர்கள் தான் இஸ்ரேலில் இருக்கிறார்கள். மீதமுள்ள 1 கோடி நபர்கள் உலகம் முழுக்க இருக்கிறார்கள். உலகத்துடைய எல்லா உயர் பதவிகளிலும் நம்ம எந்தெந்த நாடுகளை எல்லாம் அண்ணாந்து பார்க்கிறோமோ, இவைகளெல்லாம் இந்த உலகத்தை கட்டி ஆண்டு கொண்டிருக்கிறது, உலகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, கிறிஸ்தவ நாடுகளாக இருக்கிறதோ, அந்த நாட்டுடைய உயர் பதவிகள் முழுக்க இவர்கள் தான் இருக்கிறார்கள். ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, யூதர்கள் திருமணம் முடிக்கும் பொழுது, அந்த அவங்களுடைய தேவாலயங்கள் திருமணம் முடிக்கும் பொழுது ஆணுக்கும் பெண்ணுக்கும் மணமகளுக்கு ஒரு புக்கு கொடுப்பாங்களாம், பிரெக்னன்சி சிலபஸ், அதாவது பிரசவ காலத்துடைய ஒரு பாடத்திட்டம் என்ற தலைவர் ஒரு புத்தகத்தை கொடுப்பார். அந்த புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, அதாவது ஒரு தாய் கருவுற்றதிலிருந்து அந்த பிள்ளையை எப்படி வளர்க்கணும், என்னென்ன உணவுகளை உண்ணணும், இது மாதிரியான நிறைய தகவல்கள் அதில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கருவுற்ற அந்த யூத பெண்மணி கண்ணாடி முன்முன்று சொல்லுவாளாம், இந்த உலகத்தை வழி நடத்தக்கூடிய தலைவரை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று தினந்தோறும் பேசுவாளாம் இல்லையா. கருவுற்றதிலிருந்து அன்று பெரும்பாலான நேரங்கள் கணவன் மனைவி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அறிவியல் சார்ந்த, கணிதம் சார்ந்த மிக முக்கியமான செய்திகளை மட்டுமே பேசுவார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. எந்தெந்த உணவுகளை உண்ணணும், எந்த மீனை சாப்பிடணும், எந்த மீனை சாப்பிடக்கூடாது என்பதாக நிறைய தகவல்கள் அந்த புத்தகத்தில் இருக்கிறது. குழந்தை கருவுற்ற ஆரம்பத்திலிருந்தே, எப்பொழுது குழந்தை கருவுறுகிறதோ அங்கிருந்தே இந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை பற்றி, குழந்தையுடைய வருங்கால கல்வியை பற்றி யோசிக்கின்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனை அன்றைக்கு யூதர்களிடத்தில் இருந்தது. இன்றைக்கு உலகத்தை அவர்கள் கட்டியாண்டு கொண்டு இருக்கிறார்கள். நிறைய கட்டுப்பாடுகள், உலகத்திற்கே வீடியோ கேமை அறிமுகப்படுத்தியவர்கள் இவர்கள். அவர்கள் நாடுகளில் வீடியோ கேம் தடை செய்யப்பட்டுள்ளது. இப்படி அவர்கள் சம்பந்தமாக நிறைய சொல்லலாம், 1 2 அல்ல. அதே போன்றுதான் இந்தியாவில் பிராமணர்கள். ஒரு வரலாற்று ஆசிரியர் சொன்ன ஞாபகம் இருக்கிறது, இந்தியாவுடைய பிராமணர்களும் கிட்டத்தட்ட இதை அடிப்படையாக வைத்துதான் இன்னைக்கு இந்தியாவுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கின்ற இடத்தில் இருக்கிறார்கள்.
இல்லையா? ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கின்ற பிராமண சமூகத்தை கேட்டாலே, ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிறவனை கேட்டால் 52 வயசு வரைக்கும் அவனுடைய பிளானை ஃபுல்லாக சொல்லுவான். 8 முடிச்சுட்டு 9 10 முடிச்சு 11 என்ன குரூப் எடுக்கணும், எந்த ஸ்கூலு, 12 முடிச்சுட்டு அவன் என்ன படிக்கணும், எந்த ஸ்கூலு, எந்த காலேஜ், என்ன டிபார்ட்மெண்ட், இப்படி கிட்டத்தட்ட 50 வயது வரைக்கும் அவனுக்கான எல்லா செய்திகளுமே 8 வயது பையனுக்கு தெரியும் என்பதாக கிதாபு அவர் தன்னுடைய வரலாறு செய்தியை பதிவு செய்கிறார். கண்ணியமான சகோதரி பெருமக்களே, அவர்களை பற்றியும் சொல்வதாக இருந்தால் நமக்கு அவர்களிடத்தில் நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. கல்விக்காக வேண்டி, உரிமைக்காக வேண்டி போராடியதாக எந்த பிராமணர்களையும் பார்க்க முடியாது, இல்லையா? இடஒதுக்கீடு வேண்டும் என்பதாக கல்வி உரிமை மறுக்கப்பட்டு விட்டது, எங்களுக்கு இன்னின்ன உரிமைகள் மறுக்கப்பட்டு விட்டது என்று எங்கும் போராடியதாக பார்க்க முடியாது. இன்னும் கூடுதலாக இன்னொரு செய்தியை சொல்வதாக இருந்தால், நாமும் வெளிநாடுகளுக்கு பிழைப்பதற்காக வேண்டி செல்கிறோம், அவர்களும் செல்கிறார்கள். வித்தியாசம், நம்ம லேபராக, கூலிகளாக செல்கிறோம், நம்ம இயக்கக்கூடிய நமக்கு அதிகாரிகளாக அவர் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பிராமணர்களும் வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது நம்மளை மாதிரி லேபர்களாக செல்வதில்லை, இல்லையா? அரசு பதவிகளிலே அல்லது ஒரு அலுவலகத்தில் மிக முக்கியமான பதவிகளில் இருக்கக்கூடிய நபர்களாகத்தான் இன்றைக்கு பிராமணர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள், இல்லையா? உலகம் முழுக்கக்கூடிய இந்தியாவுடைய தூதரங்களிலே 95% இன்றைக்கு அவர்கள் தான் இருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் அவர்கள் தான் இருக்கிறார்கள். தலையெழுத்தை தீர்மானிக்கின்ற இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கான மிகப்பெரிய ஆயுதம், நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று, யூதர்களும் இந்தியாவில் பிராமணர்களும் கல்வியை முறைப்படுத்தினார்கள். கல்வியில மிக தெளிவான பார்வைகள் இடத்துல இருந்தது. ஒரு 10ஆம் வகுப்பு படிப்பவனை அடுத்து என்ன படிக்கணும் என்ற ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல் ஒரு இடத்துல இருக்கிறது. இந்த உம்மாவுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், வழிகாட்டுவதற்கு கூட ஆள் இல்லை, இல்லையா? அரசியலிலே தடம் பதிக்க வேண்டும், இல்லையா? அரசியலிலே தடம் பதிக்க வேண்டும், எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டில் இடம் பிடிக்கணும் என்ற ஆர்வம் காட்டுகின்ற அரசியல் இயக்கங்கள் கூட, அரசியல் கட்சிகள் கூட உயர் பதவிகளில் நம்முடைய உம்மாவை அமர வைக்க வேண்டும், நம்முடைய சமூகத்தை அமர வைக்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லை. அரசு அதிகாரங்கள் எல்லாம் அதிகபட்சம் 5 வருடம், 5 வருடத்துக்கு பிறகு என்ன ஆவாங்க தெரியாது. ஆனா அரசாங்க பணியாளர்கள் அப்படி அல்ல. 20-25 வயசுல போஸ்டிங் கிடைச்சா 58 வயசு வரைக்கும் சுமார் 35 வருஷம் அவர்களை கொண்டுதான் அரசு இயந்திரம் இயங்கி கொண்டிருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, அதனால் அந்த விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏதோ பேருக்கு டிகிரி என்பதல்ல, ஏதோ என் பையனும் ஒரு டிகிரி படித்தான், பிஏ படித்தான், எம்ஏ படித்தான், இந்த பேருக்கு டிகிரிக்காக வேண்டிய இந்த கல்வி அல்ல. கல்வி நமக்கான, நம்முடைய சமூகத்திற்கான ஒரு மாற்றமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ், இடைநிலை இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப குறைவாயிடுச்சு. இன்னைக்கு 10வது முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சுட்டு நான் ஃபாரின் போகிறேன், 12,000-20,000 சம்பளத்துக்கு போகிறேன் என்பதெல்லாம் இன்னைக்கு குறைவாயிடுச்சு. ஆனாலும் அடுத்த கட்டத்துக்கு நம்முடைய சமூகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு சமுதாய தலைவர்கள் இருக்கிறது, மஹல்லா ஜமாத்துக்கு இருக்கிறது, இன்னை போன்ற இமாம்களுக்கு இருக்கிறது, அதை தாண்டி சமூக ஆர்வலர்களுக்கு இருக்கிறது என்பதை முதல்ல நம்ம கவனிக்க வேண்டும். குறைந்தபட்சம் இடைநிலை இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியாளர்களிடத்துல மஷ்வரா செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் இல்லையா, ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியலையா பரவாயில்லை, தெரிந்தவர்களிடத்துல மஷ்வரா செஞ்சு நீங்க அதற்கான தீர்வை எட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான் இல்லையா. அது போன்று உயர்கல்வியில நம்ம தடம் பதிக்க வேண்டும் என்றால் அதற்கான சரியான பார்வை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். கல்வியின் மூலமாக மட்டும்தான் ஒரு தனி மனிதமும் சீர்பெற முடியும், ஒரு சமூகமும் சீர்பெற முடியும், சமூகத்துடைய அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் என்ற ஒரு சரியான பார்வை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த அப்படிப்பட்ட நல்ல உன்னதமான சிந்தனை நமக்கு தந்து நம்முடைய முயற்சிகளை கபூல் செய்வானாக. அல்லாஹ் தஆலா எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு முஸ்லீம்கள் இந்த உலகத்தை நிர்வகித்தார்களோ அது போன்ற அந்த உன்னதமான தலைமை பதவியை, அதற்கான தகுதியை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.